guys, welcome to Shruth's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேரட் பாயாசம். பாயாசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வேரியேஷன்ல சூப்பரான டேஸ்ட்ல செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. கேரட் பாயாசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பாதியா குறைஞ்சு வரணும். அப்பதான் பால் நல்லா கிரீமியா சூப்பரா டேஸ்டா இருக்கும். அப்பதான் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் கம்மியாயிட்டு இருக்க டைம்ல நம்ம மிச்ச பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஜவ்வரிசி தேவை. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு இதுல 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் பாயாசம். நெக்ஸ்ட் நாம ஒரு 15 போல முந்திரி பருப்பை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இந்த அளவு நல்லா ஃபைனா லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை அரைச்சு ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா திக்னஸா இருக்கும், நல்லா கிரீமினஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜவ்வரிசியை செக் பண்ணி பார்க்கும்போது ஜவ்வரிசி சூப்பரா வெந்துருச்சு. இதுல எக்ஸஸா இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு கொஞ்சமா ஜவ்வரிசி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய ஸ்டார்ச் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. பால் நல்லா வத்தி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நாம ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டா உருகுனதுக்கு அப்புறம் இதுல நம்ம 12 முந்திரி பருப்பை நல்லா உடைச்சிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனோன்னு இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த நெய்லையே சூப்பரா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கும். 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் சூப்பரா கேரட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இனிப்பு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தித்திப்பா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சுகரோட சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை அப்படியே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசிய உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல நீங்க பாதாம் பவுடர் இல்ல அப்படின்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர்ல அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு பாயாசம் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். கடைசியா நாம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு கீர் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பால் நல்லா வத்திடும். அப்போ கீர் மாதிரி சர்வ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இதை அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். சூப்பரா இப்ப நம்மளோட கேரட் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா
விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பர் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த பாயாசம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.